I was telling you that after Jesus Christ came into the world, He has brought us to a much higher level. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு நம்மை ஒரு மேலான நிலைக்கு நம்ம எடுத்து சென்றிருக்கிறார். He told His disciples, your eyes are blessed because you can see things so many people could not see. அநேகர் காணக்கூடாத காரியங்களை உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலே அவைகள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொன்னார். Your ears can hear things which people could not hear and understand earlier. இதற்கு முந்தின காலத்திலே கேட்கக்கூடாத காரியங்களை நீங்கள் கேட்டு விளங்கிக் கொள்ளும்படியாய் இருக்கிறபடினாலே நீங்கள் பாக்கியவான்கள். And I told you that because we are living now, we are even more blessed than the people who lived in Jesus' time. இயேசுவின் நாட்களிலே வாழ்ந்தவர்களை காட்டிலும் இந்த காலத்திலே நாம் வாழ்கிறபடினாலே அவர்களை காட்டிலும் அதிக பாக்கியசாலிகள் என்று உங்களுக்கு சொன்னேன். You know, even the apostle Paul never had a Bible in his hand. உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலன் பவுலுக்கு தன்னுடைய கரத்தில் இது போன்ற ஒரு வேதாகமம் இல்லை. He had to remember it in his head. எல்லாவற்றையும் தன்னுடைய மூளையிலே ஞாபகம் வைக்க வேண்டியிருந்தது. Or go to the synagogue and read it. அல்லது தேவாலயத்துக்கு சென்று தான் வாசிக்க வேண்டியிருந்தது. How many people had a Bible in the early days? ஆரம்ப ஆதி காலங்களில் எத்தனை பேருக்கு கரங்களிலே வேதாகமம் இருந்தது? Nobody. யாருக்கும் இல்லை. It's too expensive to have a leather scroll of a Bible. தோல் சுருளிலே செய்யப்பட்ட வேதாகமத்தை வாங்குவது என்பது அவ்வளவு விலை உயர்ந்தது. We must remember how blessed we are. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றோர்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். And even in many other ways we are blessed today. இன்னும் பல வழிகளிலே நாம் பாக்கியசாலிகள். We have got electricity, we have got lights. நமக்கு மின்சாரம் இருக்கிறது, நல்ல மின் விளக்குகள் எரிகிறது. Even at 10 o'clock at night we can read the Bible. இரவு 10 மணிக்கு நீங்கள் விரும்பினாலும் வேதத்தை நீங்கள் வாசிக்க முடியும். Just one bulb, put it on and you can read the Bible. ஒரு மின் விளக்கை நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். For many 150 years ago there was no electricity. 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக மின்சாரமே கண்டுபிடிக்கப்படவில்லை. Even if you had a Bible, after the sun goes down you can't read it. அப்படியே ஒரு வேதாகமம் உங்களுக்கு இருந்தாலும் சூரியன் அஸ்தமித்த பிறகு உங்களால் வாசிக்க முடியாது. Now you can read it at midnight also. இப்பொழுது நடுராத்திரியிலும் கூட நீங்கள் விழித்து வேதத்தை வாசிக்க முடியும். And yet ஆனாலும் there were people who lived many hundreds of years ago who were more godly than us. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் நம்மை காட்டிலும் தேவபக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். Why is that? அது ஏன்? They sought God. அவர்கள் தேவனை தேடினார்கள். Today we spend so much time watching television and so many other things. இன்றைக்கு நாமோ டிவியிலே சீரியல் பார்ப்பதிலேயும் படம் பார்ப்பதிலேயும் அதிக நேரத்தை செலவு செய்கிறோம். When I grew up as a young man, there was no television in the world. நான் வாலிபனாய் இந்த உலகத்திலே வளர்ந்த பொழுது உலகத்திலே எந்த மூலையிலுமே டிவியே கிடையாது. That was a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். Because it was no distraction. ஏனென்றால் கவன சிதறல்கள் கிடையாது. So such people had more time to read the Bible. அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்தை வாசிப்பதற்கு அதிக நேரம் இருக்கிறது. Be very careful that you don't get led astray. ஆகவே நீங்கள் வழி விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். I also told you that Jesus came and showed us that God was a father. நான் ஏற்கனவே சொன்னது போல சொல்லியிருக்கிறேன், இயேசு இந்த பூமிக்கு வந்து தேவனை பிதாவாக நமக்கு காண்பித்திருக்கிறார். And not only that, அது மட்டுமல்ல, God is a father who is on your side always. தேவன் ஒரு தகப்பனாக எப்பொழுதுமே உங்கள் சார்பாக உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். He is only against the devil. அவர் பிசாசுக்கு மட்டுமே எதிராக இருக்கிறார். He is against the sin in our life, but he is not against us. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்துக்கு விரோதமாக அவர் இருக்கிறாரே அல்லாமல் நமக்கு விரோதமாக அவர் இல்லை. Just like you are against the sickness in your child, but you love your child. நீங்கள் உங்களுடைய குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதியை வெறுக்கிறீர்கள், ஆனால் குழந்தையை நீங்கள் நேசிக்கிறீர்கள். Jesus loves sinners if they want to give up their sin. இயேசு பாவிகளை நேசிக்கிறார், அவர்கள் பாவத்தை விட்டுவிட விரும்பினால். One of the great needs we have, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை, I'll tell you what is one of the greatest needs you have. உனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை என்ன என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். Now supposing you have some terrible sickness. உனக்கு கொடிய வியாதி வந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். Maybe some of you have got some serious sickness in your body. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒரு கொடிய வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கலாம். I don't have sickness, but I've got some aches and pains which I'd be happy if I can get rid of. எனக்கு வியாதி இல்லை, ஆனால் சில வலிகள் இருக்கிறது, அது நீங்கி விட்டால் எனக்கு சந்தோஷம் தான். But that is not my biggest problem. ஆனால் அது என்னுடைய பெரிய பிரச்சனை அல்ல. Your biggest problem is not your sickness. I was just telling you what a blessing it is to have electricity. இப்பொழுதுதான் மின்சாரத்தை நாம் வைத்திருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு சொன்னேன். When it goes, we become such slaves that we cannot speak.
மின்சாரம் போய்விட்டது என்று சொன்னால் நாம் பேசக்கூட முடியாத அளவுக்கு கூட நாம் மின்சாரத்துக்கு அடிமையாகி விட்டோம். Do you know that Jesus once fed 5,000 men? ஒரு முறை இயேசு 5000 புருஷர்களுக்கு போஷித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? Then you include the women and children, there were 10,000 people. நீங்கள் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சேர்த்து பார்த்தால் 10,000 மக்கள் இருந்திருப்பார்கள். So if you count all the people here, they are less than 2,000. ஆகவே இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் எண்ணி பார்த்தால் 2000க்கும் குறைவாகத்தான் இருப்பார்கள். Can you imagine how big 10,000 people are? 10,000 பேர் இருந்தால் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். If you have 2 more big halls here and 3 more big halls, 2 more big halls here. இதே போல பெரிய அரங்கம் இந்த பக்கம் 2 அரங்கம் இருக்க வேண்டும், இந்த பக்கம் இதே போல 3-4 அரங்கங்கள் இருக்க வேண்டும். Such a big crowd. அப்படிப்பட்ட திரளான கூட்டத்திலே And wonder of wonders, no microphone. அற்புதத்திலும் அற்புதம், அப்பொழுது மைக்கே இல்லை, No loudspeaker. இந்த ஒலி பெருக்கி இல்லை. And Jesus stands up to speak. இயேசு எழுந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது Out there in the corner, they can hear him. அங்கே மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இயேசு பேசுகிறதை கேட்க முடிந்தது. He must have had a loud voice. அவருக்கு உரத்த சத்தம் இருந்திருக்க வேண்டும். But I think because they did not have electricity, they learned to speak louder. அந்த நாட்களிலே மின்சாரமே இல்லாதிருந்தபடினாலே சத்தமாய் பேசுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். Because they didn't have scooters, they learned to walk. அந்த நாட்களிலே ஸ்கூட்டர் பைக் இல்லாதபடினாலே அவர்கள் நடக்க கற்றுக்கொண்டார்கள். They learned to walk 50 kilometers without a problem. எந்த பிரச்சனையும் இல்லாமல் 50 கிலோமீட்டர் கூட அவர்களால் நடக்க முடிந்தது. We have become such weak people today. இன்றைக்கு நாமும் பலவீனமான பிராணிகளாய் மாறிவிட்டோம். Anyway, God has been good to us. தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். எப்படி? But what I was saying is Jesus came to reveal God as a father. இயேசு கிறிஸ்து தேவனை பிதாவாக நமக்கு வெளிப்படுத்த முடியாய் வந்தார். But not only as a father. அவர் நமக்கு தகப்பனாக மட்டுமல்ல, A father who is always on our side against the devil. எப்பொழுதுமே பிசாசுக்கு எதிராக நம் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். Very important to understand. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். So here is a verse that you already know, but I will read it to you again. Hebrews 13. இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் அதை உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். Have you found Hebrews, all you children, young people? பிள்ளைகளே, வேதத்தில் எபிரேயர் எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்களா? புதிய ஏற்பாட்டிலே 311ஆம் பக்கம். Hebrews 13 and verse. புதிய ஏற்பாட்டிலே 311ஆம் பக்கம். Verse 5. 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் வசனம். Here is what the Lord says, the last part of verse 5. 5ஆம் வசனத்தின் பின் பகுதியில் இங்கே தான் தேவன் சொல்கிறார். I will never desert you, I will never forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. And if you believe that, இதை நீங்கள் விசுவாசித்தால், that the Lord will never leave you, never forsake you. தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Do you believe that? நம்புறீங்களா? How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? He will never leave us nor forsake us. அவர் ஒரு காலம் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். You believe that? இதை நம்புறீங்களா? Nobody. நம்புறீங்களா? Do you believe that? நீங்கள் இதை நம்புகிறீர்களா? Don't be afraid to say yes. பயப்படுறதுக்கு, ஆமா நம்புறேன்னு சொல்றதுக்கு பயப்படாதீங்க. The devil must hear you. நீங்க சொல்றதை பிசாசு கேட்கணும். Do you believe that the Lord Jesus will never leave you, never forsake you? ஆண்டவராகிய இயேசு உங்களை விட்டு விடுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதை நம்புகிறீர்களா இல்லையா? Let's say a loud yes so that the devil can hear. ஆமாம் என்று சத்தமாய் சொல்லுவோம், பிசாசு கேட்கட்டும். Okay, if that is true, அது உண்மையா இருக்குமானால் then what should you say? நாம் என்ன சொல்லலாம்? Verse 6. 6ஆம் வசனம். We must boldly say, the Lord is my helper, I will not be afraid. What shall man do to me? அதனாலே அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Will you all say that after Brother Vincent? நான் சொல்லும் பொழுது எல்லாரும் திரும்பி சொல்லுகிறீங்களா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Okay, now you must say it like it says here, boldly. அடுத்த ஸ்டெப் தைரியம் கொண்டு சொல்லுவோம் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தைரியமா சொல்ல போறோம். Not softly, oh the Lord is my help. மெதுவாக அப்படி அல்ல, சத்தமாய் சொல்ல போகிறோம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? And one more sentence, what can the devil do to me? இன்னும் ஒரு வாக்கியத்தை நாம் சொல்ல போகிறோம், பிசாசு எனக்கு என்ன செய்ய முடியும்?
Do you believe that? God is on your side against the devil. பிசாசுக்கு விரோதமாக தேவன் உங்கள் பக்கமாக இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்களா? No witchcraft, nothing can touch you. எந்த பில்லிசீனமோ செய்வினையோ உங்களை தொட முடியாது. The devil cannot harm you. பிசாசு உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. God will be like a wall of fire round about you. உங்களை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாக இருக்கிறார். Let me give you another promise. இன்னொரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். You know, these promises are so wonderful. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அற்புதமானவைகள். It's like money hidden here and there. இங்கேயும் அங்கேயும் பணம் இருப்பது போல. Supposing a rich friend of yours told you, உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் மிகுந்த பணக்காரன், uncle or somebody who loves you. அல்லது உங்களுடைய மாமா பெரிய பணக்காரர், உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். He says, I have hidden little pockets of money in different parts of your house. உங்களுடைய வீட்டில் வெவ்வேறு இடத்துல பணத்தை பேக் பண்ணி சின்ன சின்ன பேக்கெட்டை அங்கங்க வச்சிருக்கிறேன். Lot of money. நிறைய பணம். But it's all hidden in different places. ஆனால் அந்த பணம் எல்லாம் வேறு வேறு இடங்களில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது வீட்டில். And you believe he is speaking the truth. அவர் உண்மைதான் பேசுகிறார் என்று உங்களுக்கு தெரியும். What will you do? என்ன செய்வீர்கள்? You won't go to school. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மனசே இருக்காது. You won't go to college. கல்லூரிக்கு போவதற்கு மனது இருக்காது. You won't go to work. வேலைக்கு போக மாட்டீர்கள். You will be searching your house. வீட்டை இங்கேயும் இங்கேயும் எல்லாம் தேடுவீர்கள். Is it inside the cupboard? கபோர்டுக்குள்ள இருக்கிறதா? Is it under the mattress? அல்லது மெத்தை கடியில இருக்கா? Where has he hidden it? எங்கே அவர் ஒளித்து வைத்திருக்கிறார்? You will not rest. Supposing he tells you there are about 25 packets I have kept. அவர் 25 பாக்கெட் பண பொட்டலம் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். And all of them 5,000 rupees, 7,000 rupees. ஒவ்வொரு பொட்டலத்திலேயும் ஒரு பொட்டலத்தில் 5,000 ரூபாய், இன்னொரு பொட்டலத்தில் 7,000 ரூபாய். And you have found 24 of those packets. 24 பாக்கெட்டை கண்டுபிடித்து விட்டீர்கள். You know there is one more. இன்னும் ஒரு பொட்டலம் மீதியாக இருக்கிறது. What will you say? என்ன சொல்லுவீர்கள்? One more, forget it. இன்னும் ஒரு பொட்டலம் தானே, மறந்து விடுவோம். No. இல்லை. You will search for that 25th packet also. 25வது பொட்டலத்தையும் நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். You will not eat lunch that day till you find it. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மதிய சாப்பாடு வேண்டாம். That is how God's word is. இப்படிதான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. Wonderful promises here. அற்புதமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். More than 5,000 rupees. 5,000 ரூபாயை காட்டிலும் அதிக பெருமானம் உள்ளது. I'll tell you from my experience. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். There are many situations in my life where even 1 lakh rupees could not have helped me. என்னுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலையிலே 1 லட்சம் ரூபாய் கூட எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. But God's word helped me. ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்கு உதவி செய்தது. Yeah, it's true. ஆம், இது உண்மை. So here is one of those promises. இங்கே இன்னொரு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். Zechariah chapter 2 verse 5. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். What a wonderful promise this is. என்ன அருமையான வாக்குத்தத்தம். I will be a wall of fire round about her. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். பக்கம் 1998 பழைய ஏற்பாட்டிலே. You got it? Zechariah chapter 2 verse. சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Page number 1038. Zechariah 2 verse 5. சாரி 1098. சகரியா 2:5. பக்கம் 1098, சகரியா 2:5. I will be a wall of fire round about her. நான் அதை சுற்றிலும் 1093ஆம் பக்கம் சகரியா 2 not 93. 1093ஆம் பக்கம் சகரியா 2:5. And if you have the good habit of underlining some good verses, do it. சில நல்ல வசனங்கள் எல்லாம் நீங்கள் கோடு போட்டு கொண்டால், அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். I used to do that with my first Bible. என்னுடைய முதல் வேதாகமத்திலே நான் அப்படி பல இடங்களில் கோடு போட்டிருப்பேன். Very important verses. I would take some red pencil and color it. நான் சிகப்பு கலர் பென்சிலை எடுத்து அந்த முக்கியமான வசனங்கள் கடியிலே கோடு போட்டுக் கொள்வேன். Because those days I didn't know where these verses were. அந்த நாட்களில் இந்த வசனம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. If I have colored it with red pencil, ஆகவே சிவப்பு கலரிலே நான் கோடு போட்டிருந்தால், underline it with a pen, அல்லது ஒரு பேனாவிலே அடிக்கோடிட்டு இருந்தால், then quickly I can find it. நான் சீக்கிரமா இதை கண்டுபிடித்து விட முடியும். That's how I studied the Bible. இப்படித்தான் நான் வேதத்தை படித்தேன். My first Bible is full of colors and underlinings. நான் பயன்படுத்தின முதல் வேதாகமத்தை எடுத்து பார்த்தால் அது முழுவதுமாக கலரும் கோடுமாய் போடப்பட்டிருக்கும். That's how I came to know the Bible. இப்படித்தான் நான் வேதத்தை அறிய ஆரம்பித்தேன். That's how these promises of God made me spiritually rich. இப்படித்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்னை ஆவிக்குரிய விதத்திலே ஐஸ்வரியவனாய் மாற்றியது.
You know, in the jungles, if you go and sleep in places where there are wild animals, காட்டு மிருகங்கள் நடமாடக்கூடிய காடுகளிலே நீங்கள் போய் தூங்கினீர்கள் என்றால், you know what people do? ஜனங்கள் என்ன செய்வார்கள்? They put a lot of sticks around themselves and light a fire. அவர்கள் தங்களை சுற்றிலும் நிறைய கம்புகள் குச்சிகள் எல்லாம் சரி வேலியை போல கட்டி அதிலே நெருப்பு கொளுத்தி விடுவார்கள். And they can sleep peacefully in the middle. இப்பொழுது அந்த இடத்துக்கு நடுவிலே அவர்கள் நிம்மதியாய் தூங்குவார்கள். If there is a wall of fire round about them, அவர்களை சுற்றிலும் நெருப்பு சுவர் போல எரிந்து கொண்டிருந்தால், no tiger or lion or anybody will come through that. எந்த ஒரு சிங்கமோ புலியோ இவர்களை நெருங்க முடியாது. You can sleep peacefully. சமாதானமாய் தூங்கலாம். That's why the Lord says, அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், I will be a wall of fire. நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். Nobody can harm you. யாரும் உன்னை தீங்கு செய்ய முடியாது. It's a wonderful promise. இது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். You can sleep peacefully. நிம்மதியாக தூங்கலாம். You don't have to have frightening dreams. பயமான கனவுகள் உங்களுக்கு வர தேவையில்லை. You know that God wants us to have peaceful dreams in our sleep. நம்முடைய நித்திரையிலே சமாதானமான கனவுகள் தான் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If children watch all these cinemas with fighting and hitting and calling, they'll have scary dreams at night. ஷூட்டிங் காட்சிகள், சண்டை காட்சிகள் எல்லாம் சினிமாவிலே பார்த்து கொண்டே இருந்தால் இரவு என்ன கனவு வரும்? Then you wonder why your children are getting bad dreams at night. நைட்ல கனவு கண்டு வீல் கத்துகிறார்கள். ஏன் இப்படி கெட்ட கனவு வருகிறதுன்னு they watch all these movies with people hitting, fighting, killing, shooting. சினிமாவிலே வரக்கூடிய கொடூரமான காட்சிகள், ஷூட் பண்ணுவது, அடிப்பது, வீழ்த்துவது, இதை பார்த்து 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 அப்படியே கனவு வருகிறது. இவைகள் எல்லாம் உள்ள மனதுக்குள்ளாய் சென்று விட்டது. They dream, it all comes back and they wake up with a fright. அவருடைய மனதுக்குள்ளாக கனவுல இந்த காட்சிகள் எல்லாம் வரும்பொழுது தூக்கத்திலே பயந்து எழுந்திருக்கிறார்கள். We have to be careful what we allow little children to watch. சின்ன பிள்ளைகள் எதையெல்லாம் பார்க்கிறார்கள் டிவியிலே என்பதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். God says he'll be a wall of fire round about us. உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். We don't have to be afraid. ஆகவே நீ பயப்பட தேவையில்லை. One more promise. இன்னும் ஒரு வாக்குத்தத்தம். Same chapter, அதே அதிகாரம், verse 8. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The last part. அதனுடைய பின்பகுதி. He who touches you touches the apple of God's eye. உங்களை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். Do you know which is the most painful part in your body? உங்கள் சரீரத்திலே மிகவும் வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி எது தெரியுமா? You can touch anywhere, there's no pain. எங்க வேண்டாலும் தொடு பாருங்கள், உங்களுக்கு வலி இருக்காது. But if you touch the apple of your eye, it's painful. ஆனா அந்த கண்ணின் கருவிழியை தொட்டால், don't touch it. தொடாதீர்கள். But accidentally sometimes we have touched it and it pains like anything. தற்செயலாக நாம் தெரியாமல் இந்த கண்ணிலே இந்த கை பட்டு விட்டால் வலிக்கும். That is the most painful part of the body. சரீரத்தில் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குமானால் அந்த கண்ணின் கருவிழி. It's very sensitive. அது மிகவும் உணர்ச்சி உள்ளது. And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், if somebody tries to harm you, யாராவது உனக்கு தீங்கு செய்ய வேண்டுமானால், if the devil tries to harm you, பிசாசு உங்களுக்கு தீமை செய்ய வேண்டுமானால், you are the apple of my eye. நீ என்னுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறாய். I will not allow anybody to touch. யாரும் அதை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். I believe that. நான் அதை நம்புகிறேன். So I can sleep peacefully at night. ஆகவே நான் இரவிலே நிம்மதியாக சமாதானமாக தூங்க முடியும். People who look at your life, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற மக்கள் must see that. இதை காண வேண்டும். That you are not afraid because you have a Father in heaven who takes care of you. உங்களை பராமரிக்கிற, உங்களை கரிசனை கொள்ளுகிற பரம பிதா உங்களுக்கு இருக்கிறார். What wonderful promises there are like this. இது போன்ற அருமையான என்னென்ன வாக்குத்தத்தங்களாம் இருக்கிறது பார்த்தீர்களா? See Romans 8. ரோமர் 8ஆம் அதிகாரம். Here's another wonderful promise. இங்கே இன்னும் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம். And verse 31. 31ஆம் வசனம். What shall we say to these things? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? If God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Did you find it? Romans 8 verse ரோமர் 8ஆம் அதிகாரம் 31. 31ஆம் வசனம்.
If பக்கம் God 216. is for us, who can be against us? தேவன் நம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? Like I told you, if I've got a lion with me, I'm not afraid of even 50 dogs coming against me. 50 நாய்கள் வந்தாலும் என்னோடு கூட சிங்கம் இருக்குமானால் எனக்கு பயமே இல்லை. We must have faith in God. நமக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இருக்க The வேண்டும். one who is living inside is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். Fear is one of the great weapons with which Satan tortures God's children. தேவனுடைய பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக சாத்தான் பயத்தை பயன்படுத்துகிறார். That's why Jesus, when he came to the disciples, he'd always say, "Fear not, ஆகவே don't be தான் afraid." சீஷர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசு சொன்னது பயப்படாதீர்கள், Don't be பயப்படாதீர்கள், afraid. பயப்பட வேண்டாம். Peace I leave with you. என் சமாதானத்தை உன்னோடு கூட விட்டு செல்கிறேன். So, why is it that we don't have to be afraid? ஏன் நாம் பயப்பட தேவையில்லை? Because God is almighty. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். He's not only a loving father, அவர் அன்பான தகப்பன் என்பது மட்டுமல்ல, but he's an almighty father. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். So when Jesus told his disciples to pray, ஆகவே சீஷர்களுக்கு ஜெபிக்க முடியா இயேசு சொன்ன பொழுது Luke chapter 11, லூக்கா 11ஆம் அதிகாரம், Luke 11 verse 1, லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். we read that one day Jesus was praying alone ஒருமுறை இயேசு தனியாக ஜெபித்துக் கொண்டிருந்தார் in a place. ஒரு இடத்திலே. And he was not, we can pray silently, we can pray loudly. நாம் அமைதியாகவும் ஜெபிக்கலாம், சத்தமாகவும் ஜெபிக்கலாம். God can hear us. தேவன் நம்மை கேட்க முடியும். But Jesus was praying loudly here இங்கே இயேசு சத்தமாக ஜெபித்தார். because his disciples were with him ஏனென்றால் அவரோடு கூட சீஷர்கள் இருந்தார்கள். and he was praying. அவர் ஜெபிக்கிறார். And the disciples had never heard anybody pray like that. இதுபோன்று ஜெபிக்கக்கூடிய யாரையும் இதுவரை சீஷர்கள் கேட்டதே இல்லை. In their synagogue they would hear all the Pharisees praying formal prayers. அங்கே தேவாலயத்திலே பரிசேயர்கள் எல்லாரும் அவர்கள் ஒரு முறை சார்ந்த ஒரு ஜெபத்தை செய்தார்கள். But when Jesus prayed, it was so different. ஆனால் இயேசு ஜெபிக்கும் பொழுது அது முறை சாராது இருந்தது, வேறு வித்தியாசமா இருந்தது. He was talking like to a close friend. ஒரு நெருங்கிய நண்பனிடத்திலே பேசுவது போல இயேசு பேச ஆரம்பித்தார். Like a child talks to the father. ஒரு குழந்தை அப்பாவிடத்திலே பேசுவது போல பேசினார். The other preachers were talking to God as if some employee is talking to the managing director of the company. ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிற வேலையாள் தன்னுடைய கம்பெனி உள்ளதான நிர்வாக இயக்குனரிடத்திலே பேசுவது போல இதுவரை அவர்கள் அப்படித்தான் ஜெபித்தார்கள். You children, பிள்ளைங்களே, how do you speak to the principal of your school and how do you talk to your mother or father? பிள்ளைங்க சொல்லுங்க, உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டரோட HMோட எப்படி பேசுவீங்க, அப்பா அம்மாட்ட எப்படி பேசுவீங்க? A lot of difference. நிறைய வித்தியாசம். We don't talk to God like the principal of the school தேவனிடத்திலே நாம் பிரின்சிபல் இடத்திலே பேசுவது போல பேசுவதில்லை, or managing director of your office. அல்லது உங்களுடைய அலுவலகத்தினுடைய இயக்குனரிடத்திலே பேசுவது போல பேசுவதில்லை. Don't talk to God like that. தேவனிடத்தில் அப்படி பேச வேண்டாம். Talk to him like you talk to your daddy. உங்களுடைய அப்பாவிடத்திலே பேசுவது போல பேசுங்கள். Father, அப்பா. we must learn to speak like that. That's how Jesus prayed. நாம் அப்படி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தான் இயேசு ஜெபித்தார். When the disciples heard that, இயேசு இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறதை சீஷர்கள் கேட்ட the உடனே disciples said in verse 1, Luke 11 verse 1, லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Lord, teach us to pray. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெபிக்க முடியாது, போதிக்க வேண்டும். We don't know how to pray. எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. I believe many of us must say that. நம்மில் அநேகர் இப்படி சொல்ல வேண்டும் என்று நான் நம்புகிறேன். Lord Jesus, teach me how to pray. ஆண்டவராகிய இயேசுவே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத் தாரும். See, in the world, even among Christians, the emphasis is on how long you pray. இந்த உலகத்திலே அதுவும் கிறிஸ்தவர் மத்தியிலே எதற்கு முக்கியத்துவம் என்றால் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க பிரதர்? We hear stories, somebody prayed for 2 hours every day. ஒவ்வொரு நாளும் நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று Or சொல்கிறார்கள். somebody else, some pastor says he prays 4 hours every day. அல்ல சில பாஸ்டர் சொல்கிறார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் முழங்கால் யுத்தம், All night I prayed. அல்லது முழு இரவு ஜெபம், Or I fasted for 21 days. 21 நாட்கள் உபவாசம் இருந்தேன். You hear all this and you get discouraged. இதெல்லாம் கேட்டோம்னா ஐயோ நம்ம அப்படி இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். I don't have 4 hours every day. எனக்கு ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரமே கிடைப்பதில்லை. So much I have to do looking after my children at home. I don't பிள்ளைகளை have. வீட்டிலே பராமரிப்பதற்கே போதும் என்று இருக்கிறது. And you get discouraged. நாம் அதைரியப்பட்டு போகிறோம். But Jesus never spoke like that. ஆனால் இயேசு அப்படி பேசவே இல்லை. Jesus never told his disciples, see, I pray for 4 hours every day. நான் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சீஷர்களுக்கு சொன்னாரா? That is only today's pastors who speak like that. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஸ்டர்மார்கள் தான் அப்படி பேசுவார்கள். Jesus said, when you pray, don't tell anybody how long you pray. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு நேரம் ஜெபித்தாய் என்று மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டாம். When you fast, don't tell people how long நீ you fasted. உபவாசிக்கும் பொழுது நீ எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறாய் என்பது காரியங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம். And I hear so many pastors, they are disobeying those commands regularly.
ஒழுங்காக இப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பாஸ்டர்களை தான் நான் பார்க்கிறேன். They tell people how long they pray, they tell people how many times they fasted. எத்தனை முறை நான் உபவாசித்தேன், எத்தனை முறை ஜெபித்தேன் என்று மக்களுக்கு சொல்கிறார்கள். And they discourage people. இப்படி சொல்லி சொல்லி மக்களை அதிரியப்படுத்துகிறார்கள், சோர்வுக்குள்ளாக்குகிறார்கள். Don't listen to such people. அப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். I don't listen to such. நான் செவி கொடுப்பதில்லை. When I was young and I was foolish, I used to listen to them and get discouraged. நான் இளைஞனா இருந்த பொழுது, புத்தியனா இருந்த பொழுது இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு நான் சோர்ந்து போய் விடுவேன். I'll give you an example in the Bible of some people who prayed for a long time, 6 hours. 6 மணி நேரம் ஜெபித்த சில மாதிரிகளை உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். The prophets of Baal on the பாகாலின் Mount of Carmel. தீர்க்கதரிசிகள் கர்மேல் பர்வதத்திலே, Oh God, send the fire. ஓ தேவனே அக்கினி இறக்கும், Oh Baal, send the fire. பாகாலே அக்கினி இறக்கும். In Elijah's time, எலியாவின் நாட்கள் nothing happened. ஒன்றுமே They நடக்கவில்லை. could boast, we prayed to our God for 6 hours. 6 மணி நேரம் எங்களுடைய தேவனிடத்திலே நாங்கள் ஜெபித்தோம் என்று மேன்மை பாராட்டுகிறார்கள். What happened? என்ன நடந்தது? Nothing. ஒன்றும் நடக்கவில்லை. You read 1 Kings chapter 18 when you get time. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Elijah prayed for half a minute. எலியா அரை நிமிஷம் தான் ஜெபித்தார். Half a minute. அரை நிமிஷமே ஜெபித்தார். The fire came down. அக்கினி வந்து விட்டது. So the important thing is not how long you pray. முக்கியம் என்பது எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்பது அல்ல. Important thing is, did you get an answer to the prayer? அந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததா? That is the point. அதுதான் காரியம். So they pray and said, this is so different. ஆகவே இயேசு ஜெபித்ததை கேட்ட உடனே இது வித்தியாசமாக இருக்கிறதே என்று உணர்ந்தார்கள். Then Jesus said, இயேசு சொல்கிறார், this is how you must pray. You know the Lord's prayer. நீங்கள் எல்லாரும் பரமண்டல ஜெபத்தை அறிந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய ஜெபத்தை அறிந்திருக்கிறீர்கள். It's written more clearly in Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறது. What did he teach us to pray? அவர் எதற்காக ஜெபிக்க முடியாது கற்றுக் கொடுக்கிறார்? Matthew 6 verse 9. மத்தேயு 6:9. Before you pray, நீ ஜெபிப்பதற்கு you முன்பதாக must address God properly. முதலாவது தேவனை சரியாக கூப்பிட கற்றுக்கொள். Our Father who art in heaven. பரத்தில் இருக்க எங்கள் பிதாவே. That is the first thing you need to learn. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது Before you காரியம். ask for anything, மற்ற எதையும் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக see whom you are talking to. யாரிடத்திலே பேசுகிறாய் என்பதை அறிந்து கொள். Are you talking to the managing director? நீ நிர்வாக இயக்குனரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாயா? Yes, he is the managing director of the universe. ஆம், அண்ட சராசரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் நம்முடைய தேவன். That is to the universe, but to me he is my father. அது இந்த உலகத்துக்கு தான், ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் எனக்கு தகப்பன், அப்பா. Many of you are working in offices and factories. உங்களில் அநேகர் தொழிற்சாலைகளிலேயும் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். Some big factory with 10,000 workers. 10,000 பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய பெரிய தொழிற்சாலை. And you are a junior worker there. நீ அங்கே இப்பொழுதுதான் சேர்ந்ததான இளைய ஒரு வேலைக்காரர். Can you walk into your managing director's office? நீங்கள் நேரடியாக நிர்வாக இயக்குனருடைய அலுவலகத்துக்குள்ளாக நடந்து செல்ல முடியுமா? No. முடியாது. You have to go to the secretary and say, sir, can I see him? நீங்கள் அந்த மேனேஜிங் டைரக்டருடைய காரியதரிசியிலே போய் நான் அவரை போய் பார்க்கணும், கொஞ்சம் அனுமதி கொடுப்பீர்களா? He is busy for the next 3 weeks. After 3 weeks you can come. இல்லை 3 வாரத்துக்கு ஐயா ரொம்ப வேலை, 3 வாரம் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுவார். You have to wait. காத்திருக்க வேண்டும். Some application you have to wait for 3 weeks to go and give it. ஒரு விண்ணப்பத்தை எழுதி விட்டீர்கள், அதை கொடுத்து அவரை நேரடியாக பார்த்து கையில் கொடுப்பதற்கு 3 வாரம் காத்திருக்க வேண்டும். Such an important man. ஏனென்றால் அவர் அவ்வளவு முக்கியமான ஒரு நபர். But that managing director's 5-year-old boy, ஆனால் அந்த நிர்வாக இயக்குனருடைய 5 வயது பையன், he doesn't go through the secretary. அவன் போய் காரியதரிசி அப்பா பார்க்கணும் கேட்பான். He doesn't even knock at the door. கதவை தட்டி நிக்க மாட்டான். He just walks in. அவன் நேரா கதவை திறந்து உள்ள போயிடுவான். And says, Daddy, அப்பா I want something. எனக்கு என்ன வேணும். And managing director puts everything down and says, yes, what do you want? நிர்வாக இயக்குனர் அவருடைய பேனா பென்சில் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னப்பா சொல்லுப்பான்னு கேட்பார். See the difference between you and that 5-year-old child. உங்களுக்கும் அந்த 5 வயது பையனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். Don't go to God as if he is some big managing director. ஆகவே தேவனிடத்தில் அவர் பெரிய நிர்வாக இயக்குனர், கம்பெனி முதலாளி நினைத்துக் கொண்டு நீங்கள் போக வேண்டாம். When Jesus came into your heart, இயேசு உங்களுடைய உள்ளத்திலே வந்த பொழுது you became a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள். You can walk into his presence. அவருடைய சமூகத்துக்கு தைரியமாய் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். And say, Daddy, அப்பா என்று சொல்லுங்கள். I want something. அப்பா எனக்கு ஒன்று வேணும். That's the way we must pray. இப்படித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். First of all, our Father. முதலாவதாக நம்முடைய தகப்பன். And second, verse 9, who art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. Not a helpless father who is on the earth.
இந்த பூமியிலே உதவியற்ற தகப்பனாக நம்முடைய தேவன் இல்லை. We have got helpless fathers and mothers on earth who cannot do much for us. நமக்காக அதிகபட்சம் ஒன்றும் செய்ய முடியாத உதவியற்ற அப்பா அம்மா தான் நமக்கு இந்த பூமியில They இருக்கிறார்கள். can do few little things for us on this earth. அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது நம்முடைய அப்பா அம்மா ஒரு சில காரியங்களை செய்வார்கள். But our earthly father is not almighty. ஆனால் நம்முடைய பூமிக்குரிய அப்பா சர்வ வல்லமையுள்ளவர் அல்ல. Even the prime minister of India is not almighty. இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரி கூட சர்வ வல்லமையுள்ளவர் அல்ல. No. இல்லை. They cannot do everything. அவர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. If you are seriously sick with cancer, உங்களுக்கு கொடிய புற்றுநோய் வந்து விட்டது. what is the use asking the prime minister of India to help you? இந்திய பிரதம மந்திரி வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர் என்ன சுகமாக்க முடியுமா? He said, I can't help you with your cancer. உன்னுடைய புற்றுநோயில எனக்கு உதவி செய்ய முடியாது என்று Even the சொல்லுவார். best doctor may not be able to help you. நல்ல மருத்துவர் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. That's where we can go to our Father in heaven. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பரமண்டலங்களுக்குள்ள நம்முடைய தகப்பனிடத்தில் போக Our முடியும். Father who art in heaven. பரத்தில் இருக்க உங்களுடைய தகப்பனே. That means two things. இரண்டு காரியங்கள். Our Father நம்முடைய தகப்பன் who art in heaven. பரத்திலே இருக்கிறவர். Our Father means one who loves me immensely. என்னுடைய தகப்பன் என்று சொல்லும்போது அதிகமாக என்னை நேசிக்கிற ஒருவர். Who art in heaven means almighty. பரத்திலே இருக்கிறவர் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ளவர். He can do everything. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். He can be a wall of fire round about me. அவர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்க முடியும். If anybody tries to touch me, he says you are touching the apple of my eye. யாராவது என்னை தொட முயற்சித்தால் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்வார். And when the devil tries to bring some temptation into your life, some trial into your life, உன்னுடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளையும் உபத்திரங்களையும் பிசாசு கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது God stops it. தேவன் அதை நிறுத்துகிறார். Says no. இல்லை. I will not allow you to test my child because she is not strong enough for it now. இப்பொழுது என்னுடைய பிள்ளை அதை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பலன் இல்லாது இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த சோதனை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். Isn't it wonderful to have a father like that? இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை கொண்டிருப்பது நமக்கு ஆச்சரியமா இல்லையா? Here is another wonderful promise if you want to underline it. நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்வதற்கு பேனாவில் கோடு போட்டுக் கொள்வதற்கு இன்னொரு வாக்குத்தத்தம். 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 10 and verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Have you got it? 1 Corinthians, where is 1 Corinthians? 1 கொரிந்தியர் எங்கே இருக்கிறது, எடுத்து விட்டீர்களா? I want to encourage you to learn where the books of the New Testament are. புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு புத்தகம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். At least New Testament. குறைந்தபட்சம் புதிய ஏற்பாட்டிலேயாவது இந்த ஒவ்வொரு புத்தகம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து 1 கொள்ள வேண்டும். Corinthians chapter 10 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் verse 13. 13ஆம் வசனம். Middle of that verse. 236ஆம் பக்கம், இந்த வசனத்தின் மத்திய பகுதி. God is faithful who will not allow you to be tested beyond your ability but will with the trial make a way to escape. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். Isn't that a wonderful promise? அற்புதமான வாக்குத்தத்தம் அல்லவா? That God will never 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 allow you to be tested beyond your ability. உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி ஒரு காலம் நீ சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். Our children go to school. நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறார்கள். And I remember when I was going to school, நான் பள்ளிக்கு போகிற நாட்கள் நீ நினைவு கூறுகிறேன். at the end of the year they'll have final examination. அந்த வருஷம் முடியும் பொழுது இறுதி தேர்வு என்று ஒன்று நடத்துவார்கள். Only after that you can get promoted to the next class. அந்த முழு பரீட்சை இறுதி தேர்விலே தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். Now supposing I am in third standard. உதாரணமாக நான் 3ஆம் வகுப்பில் இருக்கிறேன். Final examination, I get the question paper. இறுதி தேர்வு அவனுடைய கேள்வித்தாள் வருகிறது. Or sometimes they would write the questions on the board. சில வகுப்பிலே கேள்விகளை அந்த பலகையிலே போர்டில் எழுதி போடுவார்கள். What type of question will I get? எனக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் வரும்? If I am in third standard, நான் 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தால் I will not get 8th standard question paper. 8ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பாட கேள்விகள் எனக்கு வராது. That's too much for me. அது என்னாலே பதிலளிக்க முடியாது. I am only 9 years old. எனக்கு 9 வயது தான் ஆகிறது. How can you give me 8th standard question paper? 8ஆம் வகுப்பு கேள்வி எப்படி எனக்கு கொடுக்க முடியும்? That's too much for me. அது எனக்கு அதிகப்படியானது. But the teacher is not foolish. ஆனால் ஆசிரியர் அவர் புத்தியினர் அல்ல. They give you third standard question paper. 3ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு 3ஆம் வகுப்பு கேள்வித்தாளை தான் கொடுப்பார். Next year, அடுத்த வருடம் you go to fourth standard. நீ 4ஆம் வகுப்புக்கு போகிறாய். Then the question will be little tougher. அப்பொழுது 3ஆம் வகுப்பை காட்டிலும் 4ஆம் வகுப்பு கேள்வி கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும். Then the next year you go to fifth standard. அடுத்த வருஷம் 5ஆம் வகுப்புக்கு போகிறாய். Then the question will be tougher.
அப்பொழுது இன்னும் கொஞ்சம் கடினமான கேள்வி. After 5 years you're in 10th standard. 5 வருஷம் கழித்து 10ஆம் வகுப்பு படிக்கிறாய். Then you are really tough paper. உண்மையாலுமே கடினமான கேள்வித்தாள். And after 4 years when you're in college. 4 வருஷங்கள் கழித்து கல்லூரிக்கு போகிறாய். Oh, you're in second year in college now. இப்பொழுது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறாய். Then it is really difficult. உண்மையாலுமே கஷ்டமா இருக்கிறது. See how in our life our children as they study the examinations become tougher and tougher and tougher and tougher. நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்ல செல்ல கேள்விகள் கடினமானதாய் மாறிக்கொண்டிருக்கிறதை பார்த்தீர்களா? Now you tell me, is that a good thing or a bad thing? இப்போ நீங்க சொல்லுங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பது நல்லதா கெட்டதா? Supposing you are in second year in college. நீங்கள் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறீர்கள். And they give you first standard question paper. 1ஆம் வகுப்பு கேள்வி தாளை உங்களுக்கு மறந்து கொடுத்து விடுகிறார்கள். How much is 2 plus 2? 2 கூட்டல் 2 = எவ்வளவு? You are in second year in college. நீங்கள் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறீர்கள். How much is 5 plus 5? 5 கூட்டல் 5 அடுத்த கேள்வி. Are you happy that your children get papers like that? உங்க பிள்ளைங்க 2ஆம் வகுப்பு 2ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கேள்வித்தாள் வந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? So what type of foolish teacher is giving you 2 plus 2 in second year? யாரு அந்த கேள்வித்தாளை பிரிண்ட் அடிச்சது 2 கூட்டல் 2 கேள்வி எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. So when the question paper gets tougher, it's good, isn't it? That means you are in a higher class. ஆகவே கேள்வித்தாள் கடினமாக உங்களுக்கு சந்தோஷம். ஏனென்று சொன்னால் நீங்கள் மேல் வகுப்புக்கு போகிறீர்கள். Now apply that to your spiritual life. இதையே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்கள். Supposing you get a really difficult trial in your life. உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான கஷ்டமான ஒரு சோதனை வருகிறது. What does that indicate? அது எதை குறிக்கிறது? That you are not in the kindergarten. இன்னுமாய் நீங்கள் LKG UKGல இல்லை. No, you are not in second standard. 2ஆம் வகுப்புல இல்லை. You are getting a really difficult trial. உண்மையாலுமே கஷ்டமான ஒரு சோதனை உங்களுக்கு வருகிறது. That means you are in a higher class. அதனுடைய பொருள் நீங்கள் மேல் வகுப்புக்கு போகிறீர்கள். When I look at my life, I've been a Christian for 54 years. நான் 54 ஆண்டுகளாக கிறிஸ்தவனாய் இருந்திருக்கேன். வாழ்க்கையை பார்க்கிறேன். In the beginning, God did not allow difficult trials for me because I was in first standard. ஆரம்பத்திலே நான் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தபடினாலே ஆண்டவர் கடினமான சோதனைகளை அனுப்பவில்லை. Then little by little the trials became more and more. கொஞ்சம் கொஞ்சமாக உபத்திரவங்கள் அதிகமாக ஆரம்பித்தது. As I came spiritually, I became stronger. The trials became more. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நான் வலிமையானவனாய் பலனானவனாய் மாறினேனோ அந்த அளவுக்கு சோதனைகளும் கடினமானதாய் மாறியது. Just like going in a school. ஒரு பள்ளியிலே வளருவது போல. Or going to a college. அல்லது கல்லூரிக்கு போவது போல. That means I was going to a higher level spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் மேலான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். So when a big trial came, I say praise the Lord. That means I'm in a high class now. பெரிய உபத்திரவம் வரும்பொழுது சோதனை வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது மேல் வகுப்புக்கு போய் விட்டேன். That is the way you must look at the trials that come into your life. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உபத்திரவங்களை நீங்கள் கண்ணோக்க வேண்டும். For example, உதாரணமாக after about 9 years after I was converted, I got married. நான் மனம் திரும்பின பிறகு 9 ஆண்டுகள் கழித்து எனக்கு திருமணமானது. Then I found I had a lot of financial difficulty. அப்பொழுது எனக்கு பொருளாதார நெருக்கடி, பண நெருக்கடி வந்தது. I didn't have much. I had left my job. நான் வேலையை விட்டு விட்டேன். எனக்கு போதுமான பணம் இல்லை. But God did not allow me to have financial difficulty in the first standard. ஆனால் 1ஆம் வகுப்பில் இருக்கும் பொழுது பண நெருக்கடியை தேவன் அனுமதிக்கவில்லை. That would be too much for me. அப்படி வந்திருந்தால் எனக்கு அதிகப்படியான கஷ்டமா இருந்தது. He waited till I was a believer for 9 years and then gave me the trial of financial difficulty. 9 ஆண்டுகள் நான் விசுவாசியாக வளர விட்டு அப்பொழுது அவர் பண நெருக்கடியை கொடுக்கிறார். God waits and waits and waits before he gives us a trial. நமக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுப்பதற்கு முன்பதாக, சோதனை கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் காத்துக்கொண்டே இருக்கிறார். He did not allow other believers to attack me till I was strong enough to face those attacks. நான் மற்ற விசுவாசிகள் என்னை தாக்குகிற தாக்குதலை எதிர்பிடிக்கக்கூடிய அளவுக்கு பலனாகிற வரைக்கும் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. So many believers have attacked me in my life. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தாக்கி இருக்கிறார்கள். Taken me to court. என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சென்றார்கள். But God did not allow that till I was strong enough. ஆனால் போதுமான பலன் கொள்ளும் வரைக்கும் தேவன் அந்த நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லவில்லை, அனுமதிக்கவில்லை. You know, it was almost 40 years after I became a believer that he allowed some believers to take me to court. நான் விசுவாசியான பிறகு 40 ஆண்டுகள் கழித்து தான் மற்ற விசுவாசிகள் என்னை நீதிமன்றத்திற்கு இழுத்து சென்றார்கள். Then I was strong. அப்பொழுது நான் வலிமையானவனாக இருந்தேன். What do I mean by strong? வலிமை, பலன் என்றால் என்ன அர்த்தம்? Strong enough to love those who hate me. That is strong. என்னை பகைக்கிறவர்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு பலனாய் இருப்பது, அதுதான் பலத்தினுடைய அடையாளம். Not strong enough to fight them in the court. That anybody can do. வழக்கு மன்றத்திலே சண்டை போடக்கூடிய அளவுக்கு பலன் இல்லை, அது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். Even unbelieving lawyers can do that. அவிசுவாசியான சட்ட வல்லுநர்கள் கூட அதை செய்யலாம். But வக்கீல்கள் செய்யலாம். in the Christian life, strong means
strong enough to love those who hate me. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலன் என்று சொன்னால் என்னை பகைக்கிறவர்களையும் அன்பு கூறுகிற அளவுக்கு ஒரு வல்லமை பலன். Strong enough to forgive those who harm me. எனக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களை மன்னிக்க கூடிய அளவுக்கு எனக்கு போதுமான பலன். The world understanding of strength is different. இந்த உலகம் பலத்தை வேறு விதத்திலே விளங்கிக் கொள்கிறது. That means I can fight, I can push that fellow down. பலன் என்று சொன்னால் இன்னொரு ஆளை வீழ்த்துவது. I can win the case. நான் எப்படியாவது இந்த கேஸிலே ஜெயிப்பது. He fought for that property and I won the case and I got the property. அந்த சொத்து வழக்கிலே நான் சண்டை போட்டு சொத்தை நான் இப்பொழுது ஜெயித்து விட்டேன். That is all worldly way of doing it. இவைகளெல்லாம் உலக விதமாய் சண்டை போடுவது பலனாய் இருப்பது. Christian life strong means that guy hates me but I can love him. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலன் என்றால் என்ன? என்னை வெறுக்கிறானே அவனை நான் நேசிக்க முடியும் என்பதுதான். If you can love those who hate you, you are strong. உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் நேசிக்க முடிந்தால் நீங்கள் பலனுள்ளவர்கள். If you merely win the case, that is like a worldly. இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன் என்று சொன்னால் அது உலகத்தானை போலதான். That means you got a good lawyer, that's all. அதனுடைய பொருள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வக்கீல் கிடைத்திருக்கிறார் அவ்வளவுதான். Understand what spiritual strength is. ஆகவே ஆவிக்குரிய பலன் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். Somebody speaks evil about you and you can bless him. உங்களை குறித்து யாராவது தீமையாய் பேசினால் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். You can smile at him. அவரை பார்த்து சிரிக்கலாம், புன்முறுவல் செய்யலாம். That is the type of strength God gives us. அப்படிப்பட்ட பலனை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். God will not allow you to be tested beyond your ability. உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி நீ சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். See Romans chapter 8. ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும் 8ஆம் அதிகாரம். Many of you know this verse, well known verse, Romans 8:28. ரோமர் 8:28 பலர் அறிந்த பிரபலமான வார்த்தை. But I want to show you something here which you might not have seen. நீங்கள் பார்த்திராத காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Romans 8:28. ரோமர் 8:28. You know where Romans is? It comes before 1 Corinthians. 1 கொரிந்தியர் இப்பொழுது படித்தோம் அல்லவா, வசனத்தை வாசித்தோம் அல்லவா, அந்த புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் தான் ரோமர் புத்தகம். Romans 8:28. ரோமர் 8:28 216ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டிலே. We know 16ஆம் பக்கம். God makes everything work for good to those who love him, who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We are thinking of two things in prayer. நாம் ஜெபத்தில் 2 காரியங்களை நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். Our Father, நம்முடைய பிதா, who art in heaven. பரமண்டலங்களுக்குள்ள நம்முடைய பிதா. Because he is in heaven, அவர் பரத்திலே இருக்கிறபடினாலே he does not allow any trial to come to me which is too strong for me. எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத எந்த உபத்திரவத்தையும் அவர் அனுமதிப்பதில்லை. Because he is in heaven, அவர் பரத்திலே இருக்கிறபடினாலே he makes everything work for our good. எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக நடக்க அனுமதிக்கிறார். Now we need to understand what is that good. இப்பொழுது அந்த நன்மை என்ன, நமக்குள்ளாய் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, அந்த நன்மை என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். We don't understand what is good for us. நமக்கு நன்மை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறதில்லை. Supposing you young brothers are considering marriage. வாலிப தம்பிமார்கள் உங்கள் திருமணத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். And you know, when young men look for marriage, they look always, is the girl pretty or not? That's about the main thing. வாலிபர்கள் திருமணத்தை குறித்து எண்ணும் பொழுது ஒரு பொண்ணு பார்த்தா பொண்ணு முகம் அழகா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க முதல்ல. And you want to marry this pretty girl. அழகான பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். And you pray. ஜெபிக்கிறீர்கள். And after long prayer, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் she says no. அவள் சொல்லுகிறாள், நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன், இல்லை என்று மறுத்து விடுகிறாள். And you say, God is going to make everything work for my good. தேவன் சகலவற்றையும் என்னுடைய நன்மைக்கு எதுவாக நடக்க செய்கிறார் என்று நீ சொல்கிறாய். That means அதனுடைய பொருள் என்ன? God is going to give me a more pretty girl next time. அடுத்த முறை இதை காட்டிலும் அழகான பெண்ணை கொடுக்க போகிறார். But the next proposal is not such a pretty girl. ஆனால் அடுத்த வரன் வருகிறது, அவ்வளவு அழகான பெண் அல்ல. And God says you must marry her. ஆண்டவர் சொல்கிறார், இவளைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும். Lord, she's not so good looking. ஆண்டவரே, அவ்வளவு அழகா இல்லையே. And the Lord says she's good looking in my eyes. என்னுடைய பார்வையிலே அவள் நன்றாக அழகாக இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். You look at the face, I look at the heart. நீ முகத்தை பார்க்கிறாய், நான் உள்ளத்தை பார்க்கிறேன். That first girl had got a very good face. முதல் சொன்ன பெண் அவள் அழகான முகம் இருக்கிறது. The heart was black. ஆனால் அந்த இருதயமானது கருப்பாய் இருக்கிறது. That's why I didn't give her to you. ஆகவே தான் நான் அவளை உனக்கு கொடுக்கவில்லை. This one face is not so good. ஆனால் இந்த இரண்டாவது வரன் முகம் அவ்வளவு அழகாக இல்லை. The heart is white. ஆனால் இருதயம் வெள்ளையாக இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. Which do you want? உனக்கு எது வேண்டும்? God makes everything work for your good. தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடப்பிக்கிறார்.
See, the Bible says in Proverbs, நீதிமொழிகளில் வேதம் சொல்கிறது, I always show this verse to young people who are considering marriage. திருமணத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு எப்பொழுதுமே இந்த வார்த்தையை சொல்லுங்கள். Proverbs 11, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் verse 22. 22ஆம் வசனம். As a ring of gold in a pig's nose, so is a beautiful woman who lacks discretion. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கம் 22ஆம் வசனம், பக்கம் 772, 772 பழைய ஏற்பாட்டில். மதிகடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். Think of now picture this in your mind. மனசுல இப்பொழுது ஒரு படத்தை உண்டாக்குங்கள், கற்பனை செய்து பாருங்கள். Here's a dirty pig. அசுத்தமான ஒரு பன்னி. We have all seen pigs, all dirty. எல்லாம் பன்னியை பார்த்திருக்கிறீர்களா? அசிங்கமாய் அழுக்காய். But it's got a beautiful gold ring in its nose. ஆனா மூக்குல பார்த்தீங்கன்னா அழகான மூக்குத்தி. Gold, real gold. உண்மையான தங்கம். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, beauty in a woman is like the ring. ஒரு பெண்ணுடைய அழகு என்பது அந்த மூக்குத்தியை போல. The face beautiful, that's like a gold ring. அந்த அழகான முகம் என்பது தங்க மோதிரத்தை போல. And her character, ஆனால் அவளுடைய குணம், maybe she may be like a pig, பன்றியை போல இருக்கலாம். spiritually dirty. ஆவிக்கிற விதத்தில் அழுக்காய் இருக்கிறாள். And you're not looking at her heart, நீ அவளுடைய இருதயத்தை பார்க்கவில்லை, you're looking at the face. நீ அவளுடைய முகத்தை மட்டுமே பார்க்கிறாய். That is like you're looking at the golden ring. அந்த பொன் மூக்குத்தியை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். I want that ring. எனக்கு அந்த பொன் மூக்குத்தி வேண்டும். How to get it? எப்படி அந்த பொன் மூக்குத்தியை பெற்றுக்கொள்வது? You have to marry the pig. பன்றியை திருமணம் செய்தால் தான் அந்த மூக்குத்தி கிடைக்கும். Okay, I'll marry the pig, I'll get the ring. நான் பன்றியை திருமணம் செய்து கொண்டு எப்படியாவது அந்த பொன் மூக்குத்தியை பெற்று விடுகிறேன். What would you call such a young man? He's got a screw loose in his head. Something is wrong with him. அந்த ஆளுக்கு நட்டு கழண்டு விட்டது. அப்படிப்பட்ட வாலிபன் சொன்னால், you say you went and married a pig just for a golden ring. அந்த பொன் மூக்குத்திக்காக போய் பன்னியை போய் கல்யாணம் பண்ண போறாயா? So the Bible says, these are not my words. இவள் என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் வேதத்தை வாசித்து பாருங்கள். It can be the other way around. நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? Most young women, when they want to marry, they see, is that person rich? நிறைய வாலிப பெண்கள் கல்யாணம் பண்ணும்பொழுது மாப்பிள்ளை பணக்காரனா இருக்கிறானா என்று பார்ப்பார்கள். What about the nature? அவனுடைய குணம் எப்படி இருக்கிறது? Does he love Jesus? இயேசுவை நேசிக்கிறானா? Is he spiritually minded? ஆவிக்குரிய சிந்தை கொண்டவனா? What's he use all that money? He will just rule you and slap you and maybe kick you out of the house one day. அவ்வளவு பணம் வச்சிருந்து என்ன பண்றது? நீங்க கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா கண்ணத்துல பலார் நிறைவான், கால் எட்டி உதைச்சி வெளியே போடின்னு சொல்லி விரட்டி விடுவான். What's the use of all that money? இந்த பணத்தினுடைய பலன் என்ன? Here's another person. இங்க வேற ஒரு நபர் இருக்கிறார். இருக்கிறார். So you think of that proposal and it does not work out. நீங்கள் அந்த மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்கீங்க, அது ரத்தாகி விட்டது, அவர் இல்லைன்னு சொல்லி விட்டார். You say God will make everything work for good. தேவன் சகலவற்றினுடைய நன்மைக்கு எதுவாக நடக்க செய்வார். He'll give you a richer person. இப்ப அவரை விட பணக்காரனை கொடுக்க போறாரா? இல்லை. Maybe he'll give you a poorer person. ஒருவேளை அதை காட்டிலும் ஏழையான ஒரு பையனை உங்களுக்கு கொடுக்கலாம். The golden ring is like the money. அங்கே பொன் மூக்குத்தி என்பது பணம். And the character may be like the pig. அங்கே உள்ளதான குணம் என்பது ஒரு பன்றியை போல. You know, when God does not give us something, தேவன் நமக்கு ஒன்றை கொடுக்க, because he knows if you get it, that will destroy your life. அது உனக்கு கிடைத்தால் அதனுடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். When you pray about your marriage, you young boys and girls, ஆகவே வாலிப தம்பிகளே தங்கைகளே, நீங்கள் திருமணத்தை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, say, Lord, ஆண்டவரே, I want a spiritual person. எனக்கு ஆவிக்குரிய ஒரு நபர் தேவை. One who loves you. உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு மகள். So that we can love you together. நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆண்டவரை உம்மை நேசிக்க முடியும். Do you think God will let you starve? தேவன் உன்னை பட்டினி கிடக்க வைத்து விடுவாரா? Impossible. கூடாத காரியம். In the history of the world, God has never allowed his children to starve. இந்த உலக சரித்திரத்திலே தேவன் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளை பட்டினியில் விட்டதே இல்லை. Another promise, Matthew chapter 6. இன்னொரு வாக்குத்தத்தம் மத்தேயு 6ஆம் அதிகாரம். This is a promise that God gives to his children. தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். If you seek the kingdom of God first,
all the other things you need on earth will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவாயாக, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Matthew chapter 6 verse 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Seek God's kingdom first. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு. And all the other good things which you need on earth will be added to you. இந்த பூமியிலே உனக்கு தேவையான நல்ல காரியங்கள் எல்லாம் கூட்டி கொடுப்பார். Whatever you need. உனக்கு என்ன எல்லாம் தேவையோ. Here's another promise. இன்னொரு வாக்குத்தத்தம். Philippians 4:19. பிலிப்பியர் 4:19. I am trying to make you rich today. இன்றைக்கு நான் உங்களை ஐஸ்வரியவான்களாக முடிய விரும்புகிறேன். I am showing you all the little pockets of riches hidden in the Bible. வேதத்திலே ஆங்காங்கே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஐஸ்வரியத்தின் பொட்டலங்களை உங்களுக்கு நான் இப்பொழுது காண்பிக்கிறேன். Where is Philippians? You go towards the end of the New Testament. பிலிப்பியர் புத்தகம் எங்கே இருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் கடைசி பகுதிக்கு வாருங்கள், பக்கம் 274. Philippians 4 verse 19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். My God will supply all your need according to his riches in Christ. Glory in என் Christ. தேவன் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். What is the difference between needs and what you want? உங்களுடைய தேவைக்கும் நீங்கள் எது வேண்டும் என்று கேட்பதற்கும் என்ன வித்தியாசம்? In Tamil, what is the word? Korava. குறைவு. That means what is lacking. குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொன்னால் அங்கே என்ன குறைவுபட்டிருக்கிறதோ அதை நிறைவாக்குவார். What is lacking God will give you. உன்னுடைய வாழ்க்கையில் எது குறைவுபட்டிருக்கிறதோ அதை தேவன் கொடுப்பார். That's a good translation. இது நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு. What is lacking God will give you. உனக்கு என்ன குறைவுபடுகிறதோ அதை தேவன் கொடுப்பார். Not all that we want. நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டார். Everything that we want may not be good for us. நமக்கு வேண்டும் என்று விரும்புகிற எல்லாமே நமக்கு நன்மையாக இருக்காது. I told you, you don't give your children everything they ask for. உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கொடுப்பதில்லை என்று சொன்னேன். You give them what they need. அவளுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பீர்கள். So God will supply all your need. That's a promise. ஆகவே தேவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்பது ஒரு வாக்குத்தத்தம். But he will not give you all that you ask for. ஆனால் எதையெல்லாம் கேட்பாய் அதையெல்லாம் கொடுக்க மாட்டார். Because you also don't give your children everything they ask for. உங்க பிள்ளைகளும் கேட்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் கொடுப்பதில்லை. But you give them what they need. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுக்கிறீர்கள். Say, Lord, thank you. You will give me everything that I need. ஆண்டவரே எனக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாம் கொடுக்க வல்லவர், ஆகவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். Remember that promise. இந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Whatever you need in your life, உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவையோ God will always give it to you. தேவன் எப்பொழுதுமே உனக்கு கொடுப்பார். So we can trust him to take care of us. ஆகவே நம்மை பொறுப்படுத்திக் கொள்வதற்கு நாம் அவரை நம்ப முடியும். And here is one of the most wonderful promises. மிகவும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். That's one of the best of the lot. நான் சொன்ன எல்லா காரியங்களிலும் மிகவும் சிறந்த. Till now we were speaking about earthly things. இதுவரை நாம் பூமிக்குரிய காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். Now here is a spiritual need that we have. இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தேவை. Romans 6:14. ரோமர் 6:14. Romans chapter 6. ரோமர் chapter 6 6ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். Have you got it? உங்களுக்கு கிடைத்து விட்டதா? எடுத்து விட்டீர்களா? Romans chapter 6 and verse 14. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் 213ஆம் பக்கம். Sin shall not be master over you. பாவம் உங்களை ஆளாது. Sin shall not be master over you. பாவம் உங்களுக்கு எஜமானா இருக்காது. Because you're not under law but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இல்லாமல் கிருபைக்கு கீழாக இருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது. See, our biggest problem is not sickness. நம்முடைய பெரிய பிரச்சனை வியாதி அல்ல, but sin. ஆனால் பாவம். Jesus died for our sin. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். There is no promise in the Bible that he'll take away all sickness from us before he comes back. இயேசு மீண்டுமாய் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய வியாதி எல்லாம் எடுத்து போடுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் கூட இல்லை. No. இல்லை. But there's a promise he'll take away all our sin. ஆனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து போடுவார் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. Sin will not rule over you. பாவம் உங்களை ஆளாது இருப்பதாக. That's a promise. அது ஒரு வாக்குத்தத்தம். You can conquer your anger. உன்னுடைய கோபத்தை நீ மேற்கொள்ள முடியும். You can conquer your fighting attitude. சண்டை போடுகிற மனப்பான்மையை நீ ஜெயிக்க முடியும். You can conquer your fear. உன்னுடைய பயத்தை நீ ஜெயிக்க முடியும். You men, you can conquer the lust of the eyes. ஆண்களே, உங்களுடைய கண்களின் இச்சையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். You can conquer your dirty thoughts. அசுத்தமான சிந்தையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். That is more serious than any sickness. எந்த வியாதியை காட்டிலும் இது மிக கொடியது. Sickness Jesus will take away when he comes back. வியாதி இயேசு திரும்ப வரும்போது அதை எடுத்து போடுவார். We cannot have a body that is free from sickness and death
till he comes back. அவர் மீண்டுமாய் வரும் வரைக்கும் மரணம் வியாதியிலிருந்து விடுதலையான ஒரு சரீரத்தை நாம் கொண்டிருக்க We can முடியாது. pray and many times God heals us. நாம் ஜெபிக்கலாம், பல சமயங்களில் அவர் சுகமாக்குகிறார். I have experienced many times. We pray, God heals us. நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது தேவன் சுகப்படுத்தி இருக்கிறார். But you can see as you look at me, there are two sicknesses that are not healed. ஆனால் என்னை பார்க்கும் பொழுதே ரெண்டு குணப்படாத வியாதி என்கிட்ட இருக்கின்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். Tell me. சொல்லுங்க, எனக்கு என்ன ரெண்டு வியாதி இருக்குது? One is I can't see without my glasses. ஒன்று கண்ணாடி போடாமல் பார்க்க முடியாது. That is a sickness. அது ஒரு வியாதி. You think in heaven I'm going to wear glasses? நான் பரலோகத்துல போனா இதே கண்ணாடியை போட்டுருப்பேன்னு நினைக்கிறீங்களா? No, I don't wear any glasses in heaven. பரலோகத்திலே கண்ணாடி போட மாட்டேன். What is my second sickness? என்னோட இரண்டாவது வியாதி என்ன? All my hair has gone off. தலையில முடியெல்லாம் விழுந்து விட்டது. It started when I was 21. 21 வயதாகும் போதே முடி கொட்ட ஆரம்பித்து விட்டது. That's a sickness. அது ஒரு வியாதி. You think you're going to see me like this without hair in heaven? பரலோகத்துல வந்து பார்த்தாலும் என்ன நீங்க இதே மாதிரி முடி இல்லாமல் பார்க்க போகிறீங்களா? No, I'm going to have a full head of black hair. பரலோகத்துக்கு போனால் கரும் முடி நிறைந்திருக்கும். Just like Jesus. இயேசுவை போலவே. So I'm not praying now, oh God, please give me hair on my hair. ஆண்டவரே என் தலையில முடி வளரட்டும் இப்ப நான் அப்படி Please ஜெபிப்பதில்லை. deliver me from my glasses. ஆண்டவரே கண்ணாடியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். I don't pray all that. நான் இவையெல்லாம் ஜெபிப்பதில்லை. I say, Lord, deliver me from anger. ஆண்டவரே கோபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். Deliver me from lusting with the eyes. கண்களில் இச்சிப்பதிலிருந்து என்னை விடுதலையாக்கும். Deliver me from bad thoughts, bad dreams. ஆண்டவரே கெட்ட எண்ணங்கள் கெட்ட சொப்பனங்களிலிருந்து விடுதலையாக்கும். Deliver me from hating people. மக்களை வெறுப்பதிலிருந்து என்னை விடுதலையாக்கும். Deliver me from jealousy. பொறாமையிலிருந்து விடுதலையாக்கும். Deliver me from bitterness. கசப்பிலிருந்து. Deliver me from anxiety and fear. கவலை பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். Deliver me from grumbling and murmuring and complaining. முறுமுறுப்பு கசப்பு குறை சொல்லுதலிருந்து என்னை விடுதலையாக்கும். This eyes and hair and all, I can wait some more time, no இந்த problem. கண்ணுக்கும் முடிக்கும் நாம் கொஞ்ச நாட்கள் காத்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. And back aches and headaches and all, we can wait some more time. முதுகு வலி தலைவலி இதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் நான் But காத்திருக்கலாம். Lord, bitterness, ஆனால் கசப்பு ஆண்டவரே jealousy, பொறாமை now I want to be free. இப்பொழுதே நான் விடுதலையாக வேண்டும். No murmuring. I must never complain or murmur in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் நான் குறை சொல்லக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. Sometimes I tell the brothers in the church, சில சமயத்தில் சபையில் உள்ள சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், brother, please try and do this some work that needs to be done before I come back. நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடித்து வைங்க பிரதர் என்று சொல்லுகிறேன். But ஆனால் if you are not able to finish it for some reason, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலையை முடிக்கவில்லை என்றால் don't worry. கவலைப்பட வேண்டாம். Don't think I'll get angry with you. நான் உன்னிடத்திலே கோபப்படுவேன் என்று நினைக்க வேண்டாம். The only thing serious in life is sin. வாழ்க்கையிலே சீரியஸான ஒரு காரியம் இருக்குமானால் அது பாவம். That's what I tell them. அதைத்தான் நான் அவர்களுக்கு If சொல்லுகிறேன். you accidentally lose some money, நீங்கள் தற்செயலாக பணத்தை இழந்து விட்டால் don't worry. கவலைப்பட வேண்டாம். The only thing serious in life is sin. வாழ்க்கையிலே கொடிய காரியம் ஒன்றே ஒன்று இருக்குமானால் அது பாவம். I have learned that. நான் இதை கற்றுக்கொண்டேன். The other things we must be careful, மற்ற காரியங்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும். but those are not the most serious things in life. ஆனால் அவைகள் வாழ்க்கையிலே சீரியஸான காரியங்கள் அல்ல. The only thing serious in life is sin. வாழ்க்கையிலே சீரியஸான காரியம் ஒன்றே ஒன்று இருக்குமானால் அது பாவம். Promise of God is sin will not rule over you. தேவனுடைய வாக்குத்தத்தம் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. So don't be more concerned about your eyesight and your hair and all those things. ஆகவே கண் பார்வை முடி கொட்டதே இதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். Sin is most serious. பாவம் மிகவும் கொடியது. Secret sin. அந்தரங்க பாவம். Sinful attitudes towards other people. மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய பாவமான மனப்பான்மை. Fighting, quarreling attitude you have சண்டை at home. போடுகிற பிரச்சனை பண்ணுகிற ஒரு மனப்பான்மை. That is worse than any sickness. எந்த வியாதியை காட்டிலும் இது கொடியது. So from now on you say, Lord, please change my way of thinking. ஆண்டவரே என்னுடைய சிந்திக்கும் விதத்தை மாற்றுங்கள் என்று ஜெபியுங்கள். Make me hate sin more than sickness. வியாதியை காட்டிலும் அதிகமாக பாவத்தை வெறுப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். I want to really tell you to pray that prayer. இந்த ஜெபத்தை நான் உண்மையாலுமே ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். Simple prayer. எளிய ஜெபம். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, help me to hate sin more than sickness in my வியாதியை life. காட்டிலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை வெறுக்க எனக்கு கற்றுத்தாரும். You got it? புரிந்து விட்டதா? Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, help me to hate sin more than sickness in my life. என்னுடைய வாழ்க்கையிலே வியாதியை காட்டிலும் பாவத்தை அதிகமாய் வெறுப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். All of you pray that prayer. எல்லாரும் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். In the next 1 year you will become a spiritual person. அடுத்த ஒரு வருஷத்திலே நீங்கள் ஆவிக்குரிய நபராய் மாறி விடுவீர்கள். Don't you want to be a spiritual person? ஆவிக்குரியவர்களாய் நீங்க மாற விருப்பம் இல்லையா? That means you become beautiful in your heart. உங்களுடைய உள்ளத்திலே அழகாய் மாற விரும்பவில்லையா? Supposing somebody
could tell you, I can change your face and make you look beautiful in 1 year. யாராவது உங்களிடத்திலே வந்து ஒரு வருஷம் எனக்கு கால அவகாசம் தாருங்கள், உங்கள் முகத்தை மிகவும் அழகான முகமாய் மாற்றி விடுவேன் என்று சொன்னால், there are so many people in the world who spend so many thousands of rupees to change their face look. முகத்தை அழகை முகத்தினுடைய ஜாடையை மாற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிற அநேகர் உலகத்தில் இருக்கிறார்கள். Put my nose down a bit, கொஞ்சம் மூக்கு கூர்ப்பா கொஞ்சம் கீழே இறங்கி put my teeth in a little bit, பல்லு கொஞ்சம் உள்ள போட்டோம், this ear is too long, make it a little shorter. நீள காது அதை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் கட்டை ஆக்கிருங்க. There are people who do all those operations. இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சை செய்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. Now they even make you grow hair on the head also. You see these advertisements how people are having hair. நிறைய விளம்பரத்தை பார்த்திருக்கலாம், ரெண்டு பேரை போட்டிருப்பாங்க முடி வளர்வதற்கு சிகிச்சை. Even operations in the eye, you don't need your glasses after that. கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டால் கண்ணாடியே போட தேவையில்லை. It all costs lakhs and lakhs and lakhs of rupees. ஒரே ஒரு விஷயம், அதெல்லாம் லட்சக்கணக்கான பணம் செலவாகும். Where to waste money on all this? ஏன் அதிலே போய் பணத்தை செலவு செய்ய வேண்டும்? Jesus says, I'll make you beautiful in your heart, free. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? எந்த பணமும் செலவு செய்யாமல் நான் உன் இருதயத்தை அழகாய் மாற்றுகிறேன். I will fill you with my Holy Spirit. என்னுடைய பரிசுத்த ஆவியானவராலே அந்த இருதயத்தை நிரப்புவேன். You must pray to Jesus. நாம் இயேசுவிடத்தில் ஜெபிக்க வேண்டும். Lord, fill me with your Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே என்னை நிரப்பும். I don't care if my nose is too long. என் மூக்கு நீளமா இருந்தா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. Or ear is too small. அல்லது காது பொடிசா இருந்தாலும் கவலை இல்லை. No hair on my head. தலையில முடி கொட்டினாலும் பரவாயில்லை. But I want my heart to be beautiful. ஆனால் என்னுடைய இருதயமானது அழகாக இருக்க வேண்டும். I want to be holy. நான் பரிசுத்தமானவனாக இருக்க I வேண்டும். want to be kind and good to other people. நான் மற்றவர்களுக்கு தயவாயும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். I want the words that come out of my mouth always to be gracious words. ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தின வார்த்தைகளாகவே இருக்கட்டும். ஆண்டவரே, Will you pray that prayer? இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களா? God will do a miracle for you. தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். You read some promises in scripture now. இன்றைக்கு நாம் வேதத்திலே சில வாக்குத்தத்தங்களை வாசித்தோம். Let's claim them. நாம் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help us எங்களுக்கு தயவாய் உதவி செய்யும். to honor you உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். and help everyone here to become spiritual, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவிக்குரியவர்களாய் மாற உதவி to செய்யும். become beautiful in the heart. உள்ளத்திலே அழகுள்ளவர்களாய் மாறட்டும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.